வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயம் முதுகெலும்பாக உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக மலை தோட்ட காய்கறிகளான கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, பூண்டு, பீன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் விளைவிக்கப்படுகின்றன. இங்கு விளையும் வெள்ளை பூண்டு அதிக காரத்தன்மை மற்றும் மருத்துவ குணம் உடையது. இந்த பூண்டுக்கு உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களில் மவுசு அதிகம். மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மலை பூண்டு அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகள் விளைவித்த பூண்டை அறுவடை செய்து லாரிகளில் ஊட்டி மற்றும் மேட்டுப்பாளையம் மண்டிகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்கின்றனர். தற்போது ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு மிக குறைந்த விலையில் பூண்டு விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது. இதனால் உள்ளூர் மக்களின் பூண்டு வரத்தும் அதிகரித்துள்ளது. ஊட்டி மார்க்கெட்டிற்கு வரத்து அதிகரித்ததால் பூண்டு கொள்முதல் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஊட்டி பூண்டு மார்க்கெட்டில் கிலோ 30 முதல் 80 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுகிறது. விலை சரிந்துள்ளதால் பூண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. பூண்டு விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும். பூண்டு விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை விமான நிலையத்திற்கு தாய்லாந்தில் இருந்து வரும் விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் தாய்லாந்து விமானத்தில் வந்த பயணிகளை தீவிரமாக கண்காணித்தனர். தாய்லாந்திற்கு டூரிஸ்ட் விசாவில் சென்று திரும்பிய சென்னை வாலிபரை சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் உடைமைகளை சோதனை செய்ததில் எதுவும் சிக்கவில்லை. பின்னர் தனி அறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்தபோது ஆசனவாயில் 3 தங்க உருளைகளை மறைத்து கடத்தியதை கண்டுபிடித்தனர். அவரிடமிருந்து 87 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 733 கிராம் எடையுள்ள 3 தங்க உருளைகளை பறிமுதல் செய்தனர். அவரை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் வாலிபரை குருவியாக தாய்லாந்திற்கு அனுப்பிய கடத்தல் கும்பல் யார் என விசாரிக்கின்றனர். திருப்பூர் பனியன் நிறுவனங்களில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். குறிப்பாக பீகார் மாநிலத்தை சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திருப்பூர் பனியன் ஆன்லைன்களில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் தீபாவளியை கொண்டாட கடந்த 15 நாட்களுக்கு முன் சொந்த ஊர் சென்றனர். பீகார் சட்டசபை தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதி நடக்கிறது. ஓட்டுப்பதிவிற்கு பின் மீண்டும் அவர்கள் தமிழகம் திரும்ப உள்ளனர். எனினும் தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்லாத ஏராளமானோர் பீகார் தேர்தலில் ஓட்டு போட முடிவு செய்தனர். தொடர்ந்து லீவு எடுத்துக்கொண்டு பீகார் செல்ல குடும்பம் சகிதமாக ஆயத்தமாகினர். இதனால் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பீகார் செல்லும் ரயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. பெரம்பலூர் தம்பிரான்பட்டியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரம்பலூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் பால் பண்ணை இயங்கி வந்தது. இங்கு தினமும் 500 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதில் 50க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் பால் வழங்குகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் அதே ஊரில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் மற்றொரு பால் பண்ணை தொடங்கப்பட்டது. கடந்த 2 நாட்களுக்கு முன் பால்வளத்துறை அதிகாரிகள் கடந்த 50 ஆண்டு காலமாக இயங்கி வந்த பால் பண்ணை மூடுவதாக கூறினர். அதற்கு பதிலாக மகளிர் சுய உதவிக்குழு பால் பண்ணையில் பாலை வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். அதிர்ச்சியடைந்த தம்பிரான்பட்டி கிராம பால் உற்பத்தியாளர்கள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போது அவர்கள் ஒருமையில் பேசி விவசாயிகளை அவமானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். அதிகாரிகளை கண்டித்தும் மூடப்பட்ட பால் பண்ணையை மீண்டும் திறக்க வலியுறுத்தியும் பால் உற்பத்தியாளர்கள் தம்பிரான்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகே பால் கேனுடன் ரோடு மறியலில் ஈடுபட்டனர். பழமையான பால் பண்ணையை மூடுவீங்க, டாஸ்மாக் மதுக்கடைகளை திறப்பீங்களா என கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செஞ்சேரி போலீசார், வருவாய்த்துறை மற்றும் பால்வளத்துறை அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். அதைத் தொடர்ந்து விவசாயிகள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மறியலால் தம்பிரான்பட்டி மெயின் ரோட்டில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது பிறந்த நாள், அரியணை ஏறிய நாள் மற்றும் ஐப்பசி மாத சதய நட்சத்திரம் என முப்பெரும் விழாக்களை கட்டியது. இந்த நாள் ஆண்டுதோறும் சதய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு இன்று ராஜராஜ சோழன் மன்னரின் 1040வது சதய விழா. தமிழக அரசு இந்த ஆண்டு சதய விழாவை அரசு விழாவாக அறிவித்துள்ளது. விழாவின் ஒரு பகுதியாக 2 நாட்கள் பெரிய கோவில் வளாகத்தில் பட்டிமன்றம், கவியரங்கம், திருமுறை பாராயணம், கருத்தரங்கம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. சிறப்பு நிகழ்ச்சியாக தஞ்சாவூர் பெரிய கோவிலில் 1040 பரதநாட்டிய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நந்தி மண்டபம் முன்பு ராசராசேச்சரம் எனும் தலைப்பில் பரதநாட்டியாஞ்சலி ஆடி ராஜராஜ சோழனுக்கு மரியாதை செலுத்தினர். மலேசிய நாட்டு தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளை சுங்கத்துறை மற்றும் ஏர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் கண்காணித்தனர். டூரிஸ்ட் விசாவில் மலேசிய நாட்டிற்கு சென்று சென்னை திரும்பிய 3 இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் அதிகாரிகள் விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். அவர்களுடைய உடைமைகளை பரிசோதித்தனர். பிளாஸ்டிக் கூடைகளுக்குள் மலேசிய நாட்டின் அபூர்வ வகை பறவையான பாலை மைனா என்ற வெள்ளை நிற 10 மைனாக்களை உயிருடன் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். மைனாக்கள் கூண்டுகளுக்குள் அடைக்கப்பட்டு நீண்ட நேரம் பசி பட்டினியோடு பயணம் செய்து வந்ததால் களைப்புடன் மயக்க நிலையில் இருந்தன. அதிகாரிகள் மைனாக்களின் மயக்கத்தை போக்கி காப்பாற்றினர். மைனாக்களை கடத்தி வந்த பயணிகளிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவற்றை சென்னைக்கு கொண்டு வந்து இனவிருத்தி செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்ததாக தெரிவித்தனர். மைனாக்களை மலேசிய நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு முறையான ஆவணங்கள், மருத்துவ சான்றிதழ்கள் இல்லை. தொடர்ந்து மைனாக்கள் அனைத்தும் எந்த விமானத்தில் வந்ததோ அந்த விமானத்திலேயே மலேசியாவிற்கு சுங்க இலாக்கா அதிகாரிகள் திருப்பி அனுப்பி வைத்தனர். கடத்தல் ஆசாமி சென்னையை சேர்ந்த அகமத் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். மைனாக்களை மலேசியாவிற்கு பாதுகாப்புடன் அனுப்பும் செலவு தொகையை கடத்தல் ஆசாமிகளிடம் வசூலித்தனர். தஞ்சாவூரில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 140வது சதய விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவை முன்னிட்டு பெரிய கோவில் வளாகத்தில் 2வது நாளாக நடைபெற்ற நிகழ்வில் மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலைக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனுடன் தருமபுர ஆதீனம் ஸ்ரீரஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், MP முரசொலி, தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.